நீங்கள் துன்பம் என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக, வேதனை என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக, தனிமை என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக, நோய் என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கலாம். இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் விடுதலை வாழ்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் மகிழ்ச்சி வாழ்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் வெற்றி வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவர்கள். உங்கள் பலவீனத்தில் இருந்து, உங்கள் வேதனையில் இருந்து, உங்கள் கஷ்டங்களில் இருந்து, உங்கள் இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற ஆண்டவரை இப்பொழுது நோக்கி பாருங்கள். அவருடைய கரம் இப்பொழுது உங்களை தொடுவதாக. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. So smiling helps us feel better. நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிரிப்பது பார்த்தீர்கள் என்றால் நாம் நல்ல ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறதாக ஆய்வுகள் கூறுகின்றது. When we are stressed or sad, studies show that smiling can actually improve our health, mood and outlook. நாங்கள் மன அழுத்தத்தில், துன்பத்தில், கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த நேரத்திலும் நாங்கள் அவைகளை மறந்து சிரிப்போமாக இருந்தால் அந்த புன்னகை நம்முடைய உணர்வை, நம்முடைய உடலை, நம்முடைய தோற்றத்தை கூட அந்த புன்னகை சிறப்பாக மாற்றுகிறது என்று சொல்லப்படுகிறது. And also smiling can calm us down. நாம் சிரிப்பது நம்மை அமைதிப்படுத்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது. In a study from University of Kansas, people who smiled, even if it felt fake, had lower heart rate during stressful moment. அதாவது கான்சஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் நடத்திய ஆய்விலே அவர்கள் என்ன கண்டார்கள் என்றால், சிரிப்பது, அதாவது நாம் பகட்டுக்காக சிரித்தாலும் சரியோ, இதில் யாராவது சீனியர்ஸ், இங்கே நடக்கிற சீனியர்ஸ் எக்ஸசைஸுக்கு போயிருந்தால் உங்களுக்கு தெரியும், அவர்கள் சிரிப்பதற்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பார்கள். வாயை நன்றாக திறந்து சிரிக்க வேண்டும் என்று, சரியோ. அது நீங்கள் பகட்டுக்கு தான் சிரிக்கிறது, உங்களுக்கு பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள், பட் நீங்கள் வாயை திறந்து ஆஹா என்று சிரிக்கணும், சரியோ. அந்த சிரிப்பு என்ன சொல்லப்படுகிறது என்றால், இதய நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. நம்முடைய இரத்த அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் இருந்து கூட அந்த புன்னகை நம்மை காப்பாற்றுகிறது என்று. இப்போ ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் என்றால், நிறைய ஆட்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், கோயிலுக்கு போனால் காணும் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். கோயிலுக்கு போய் வரும் பொழுது கடவுள் நாம் செய்ய வேண்டியதை சொல்லி கொடுக்கிறார். அதை செய்யும் பொழுது நமக்கு நன்மைகள் நடக்குது. அப்போ இன்றைக்கு சிரிக்க சொல்லி கடவுள் சொல்லித்தாரார், சரியோ. வெறும் நாம் அதெல்லாம் செய்யாமல் சும்மா கோயிலுக்குள்ள கோயிலில் மண்டாடி கொண்டா எல்லாம் நடக்குமெண்டா இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது மட்டும்தான் கடவுளால் எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியும் என்பதற்காக அதை நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஸ்மைலிங் ரிலீஸ் chemicals called endorphins. There are feel good chemicals that help us feel happier. நாம் சிரிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், நமக்குள்ளே என்டோர்ஃபின் என்கிற ஒரு சுரப்பி சுரக்கிறதாம். அந்த சுரப்பி தான் நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை, நம்முடைய உணர்வுகள் ஒரு சந்தோஷமாக இருப்பதற்கு உதவி செய்வது அந்த சுரப்பி தான். அந்த சுரப்பி சுரக்க வேண்டும் என்றால் நாம் சிரிக்க வேண்டுமா, சரியோ. நாம் உறங்கும் பொழுது சில சுரப்பிகள் சுரப்பது போல, சரியோ, நாம் நடக்கும் பொழுது சில சுரப்பிகள் சுரப்பது போல, நாம் சிரிக்கும் பொழுது இந்த என்டோர்ஃபின் என்கிற அந்த சுரப்பி சுரக்கும். அப்படி வரும் பொழுது அது நமக்குள்ளே ஒரு நல்ல உணர்வை நமக்கு கொடுக்கிறது. And also endorphin from smiling can also reduce both physical and emotional pain, making us feel better overall.
ஸோ அந்த என்டோர்ஃபைன் என்கிற அந்த சுரப்பி வந்து என்ன செய்கிறது என்றால், நாங்கள் சிரிக்கும் பொழுது அது நம்முடைய நமக்கு வந்து அந்த உடலில் இருக்கிற சில நோய்கள் வலிகளை கூட அது குறைக்கிறது. அதே நேரத்தில் இமோஷனல் பெயின், உணர்வு வழியாக நாங்கள் சில நேரத்தில் சரியான வேதனைப்படுவோம், அதிலிருந்து கூட அந்த சிரிப்பு வந்து நமக்கு உதவி செய்கிறது. யூ வில் சர்ப்ரைஸ் திஸ் ஒன், பேபிஸ் அண்ட் அடல்ட். முதல்ல சொல்லியிருக்கேன், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஐ திங்க் மிசிசாக்கள் நான் அதை சொல்லியிருக்கேன். Study shows babies smile up to 300 times each day. தெரியும், குழந்தைகள் பிறந்த அப்படி குழந்தைகளாக இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 300 தரம் அந்த பிள்ளைகள் சிரிக்கிறார்களாம். Then what about adults? வளர்ந்தவர்கள் எத்தனை தரம் ஒரு நாளைக்கு சிரிக்கிறோம் என்றால், ஸ்டடி என்ன சொல்லுது என்றால் only 20 times each day. 20 times too much போல இருக்குது எனக்கண்டா. சில பேர் பார்த்தா சிரிக்கிறதே இல்லை, ஒரு நாள் முழுவதும் வீட்டிலேயோ ஒரு வேலை இடத்திலோ சிரிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஸோ if you compare with 20 300 to 20 is the huge gap. 300ஐயும் 20ஐயும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் பெரிய இடைவெளி அங்கே இருக்கிறது. அப்போ ஒரு பிள்ளை 300 தரம் அந்த பிள்ளை சிரிக்கிறதுனால தான் அந்த பிள்ளை வந்து ஹெல்த்தியாக வளருது, ஹாப்பியாக இருக்குது. அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த பிள்ளை சிரிக்குது. பக்கத்தில் வரும்பொழுது தெரிஞ்ச ஆக்களெல்லாம் காணும்பொழுது அந்த பிள்ளை சிரிக்குமாம். ஏனென்றால் அது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறபடி. அப்படி வளர்ந்து 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 அப்படியே குறைஞ்சு கொண்டு வருவோம். கொஞ்சம் நாங்கள் வந்து டீனேஜாக இருக்கும் பொழுது என்ன கொஞ்சம் கூட சிரிப்போம், ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் அங்கே சேர்ந்து சிரிப்போம். கல்யாணம் முடிச்ச உடனே முடிச்சு. அப்போ சில பவுடி கதையெல்லாம் சொல்லுவார்கள். பட் எனிவே இதில் நிறைய நேரம் எடுக்க பவுடி கதை 25வது அனிவர்சரி கொண்டாடும் பொழுது ஒருவர் சொன்னாரா, என்ன சொன்னாரா, வைஃப் வந்து சொன்னாரா, நான் கல்யாணம் முடிச்ச நேரம் சிரிச்சதுக்கு இன்றைக்கு தான் சிரிக்கிறேன். ஸோ 25 வருஷம் வந்து அவர்கள் சிரிக்காமலேயே இருந்திருக்கிறார்கள். ஸோ எனிவே ஸோ சிரிப்பது என்பது நமக்கு ஒரு நல்ல எனர்ஜியை, நல்ல உணர்வை தருகிறது. பைபிள் ஆல்சோ சேஸ், Philippians chapter 4 verse 4 says, St. Paul tells us, rejoice in the Lord always. I will say it again, rejoice. ஸோ தூய பவுல் வந்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 4வது இறைவசனத்தில் கூறுவார், நீங்கள் எப்பொழுதும் இறைவனுக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படி என்று சொல்லுவார். சரியோ? ஸோ பிலிப்பியன்ஸ்க்கு அவர் எழுதும் பொழுது பார்த்தாலும் அவர் ஒரு பெரிய வேதனைக்குள் இருக்கும் பொழுது தான் அந்த பவுல் அதை எழுதுவார். அவ்வளவு வேதனைக்குள் இருந்தாலும் அவர் சொல்லுவார், நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று. ஆகவே கடவுளுக்குள் இருக்கிற நாம் வந்து மகிழ்ச்சியாக இருப்பது சோல்சோ கிஃப்ட். அது தூய ஆவியானவருடைய ஒரு குடல், தூய ஆவியானவருடைய ஒரு கொடை, அன்பு மகிழ்ச்சி என்று வருகிறது அல்லவா? ஸோ அந்த மகிழ்ச்சி என்பது தூய ஆவியான ஒரு கொடை. அது தூய ஆவியின் வல்லமையினால் நாம் நிரம்பும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அந்த கொடையை பெற்றுக்கொள்கிறோம். So laugh with your family, friends and with your children and also rejoice in the Lord always. அதனாலே உங்கள் குடும்பத்திலே நீங்கள் சிரியுங்கள், உங்கள் நண்பர்களோடு நீங்கள் சிரியுங்கள், அதே நேரத்திலே கடவுளுக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மெசேஜை நீங்கள் வீட்டில் போய் கட்டாயமாக ஷேர் பண்ணலாம், பண்ணி சிரிக்கலாம். Okay. So and also tonight I'm going to continue with the title Blessing and Curses Part 3. இன்றிரவு பார்த்தீர்கள் என்றால் ஆசீர்வாதமும் சாபம் என்கிற தலைப்பிலே 3வது பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல இது வந்து நாம் அறிந்து கொள்கிற சில உண்மைகள். ஸோ இந்த உண்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றி, விடுதலையை கொடுக்கிறதாக இருக்கின்றது. Blessing and curses have the power to impact our generation. சரியோ? ஆசீர்வாதமும், கடவுளிடமிருந்து வருகிற ஆசீர்வாதமும், அதே நேரத்திலே நாம் கடவுள் கட்டளைகளை மீறுவதனால் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற சாபம் என்று சொல்லப்படுகிற துன்பமும் தலைமுறைக்கு காவி போகக்கூடிய சக்தி வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம் அல்லது பாவத்தினால் வருகின்ற தீமையாக இருக்கலாம். அது நம்மோடு மட்டும் நிறுத்தப்படுவதல்ல, அது நம் வழியாக நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் போகிறதாக இருக்குது. அதுபோல நமக்கு மேலே இருந்தவர்கள், அவர்களிடமிருந்து நம்ம வழியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு போகக்கூடிய சக்தி வாய்ந்தது தான் இறைவனுடைய ஆசீர்வாதமும் அதே நேரத்திலே தீமையினால் வருகின்ற கஷ்டங்களும் ஆகும். So Exodus chapter 20 verse 5 to 6 says, For I the Lord your God am a jealous God,
punishing the children for the sin of the parents to the third and fourth generation of those who hate me, but showing love to 1,000 generations of those who love me and keep my commands. ஸோ விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரத்தில் 5 to 6 வரை உள்ள இறைவசனத்தை பாருங்கள். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் என்னை புறக்கணித்து மூதாதையரின் என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன் அப்படி என்று இறைவன் கூறுகின்றார். சரியோ? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் இறைவனுக்கு கீழ்ப்படியும் பொழுதும் கடவுள் தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். கீழ்ப்படியாமல் போகும் பொழுதும் தலைமுறைக்கு துன்பங்கள் வருகிறது. ஸோ திஸ் passage teaches that God's love and the result of our sin can carry over a future generation. ஸோ இந்த பகுதி அதான் நமக்கு காட்டு. இறைவனுடைய அன்பு நம் வழியாக நம்முடைய தலைமுறைக்கும் போகிறது. அதே நேரத்தில் நம்முடைய தவறுகள் நம் வழியாக நம்முடைய தலைமுறைக்கும் போகிறது. So you should understand that our sinful life can bring a curse upon our family and our future generation. அதனால நமக்கு ஒன்று தெரிய வேண்டும், நம்முடைய தவறான வாழ்க்கை முறைகள் எங்களுடைய குடும்பத்திலும் அதே நேரத்தில் எங்களுடைய தலைமுறைக்கும் சாபம் என்கிற அந்த துன்பத்தை கொண்டு வருகிறதாக இருக்கின்றது. Likewise, our obedience to God can bring blessing to our family and our future generation. அதுபோல நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிவமாக இருந்தால் அது நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கின்றது. So to understand curse better, let's define some key words from the Holy Bible. சரியோ? சாபம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு வேதாகமத்திலிருந்து சில முக்கியமான இறை வார்த்தைகள் சில இது இருக்கிறது. அதை நாம் முதலாவது பார்க்க போகின்றோம். ஸோ நம்பர் 1 ரெக்கம்பென்ஸ், பலனை அடைதல் என்கிற ஒரு வார்த்தையை வேதாகமத்திலே நாம் பார்க்கலாம். அந்த இறைவார்த்தையெல்லாம் நான் இதில் சொல்லவில்லை, நிறைய நேரம் போயிடும். ஸோ முக்கியமான விதயங்களை சொல்லுகிறேன், அதுக்கு பின்பு நீங்கள் இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ ரெக்கமெண்ட்ஸ் என்றால் பலனை அடைதல். ஸோ திஸ் மீன் கெட்டிங் எ ரிவார்ட் ஃபார் வாட் வி டூ. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதற்கான பலனை கட்டாயமாக பெறுவோம். சரியோ? அதான் கடவுளுடைய படைப்பு. இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது, இதை யாரும் மாற்ற முடியாது. நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான பலனை கட்டாயமாக நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். So God will repay us for our good and bad action. அதனாலே நம்முடைய தவறான அல்லது நல்ல நடத்தைகளுக்கான பலனை கடவுள் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் நல்லவைகளை செய்தால் நல்லதுக்கான பலனை பெற்றுக்கொள்கிறோம், தவறானவைகளை செய்தால் தவறானதுக்கான பலனை பெற்றுக்கொள்கிறோம். ஸோ இது உண்மை, இதிலிருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஸோ Romans chapter 12 verse 19 says God will repay according to what we do. அதனாலே ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 19வது இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான பலனை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார் அப்படின்னு இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. ஸோ அதனாலே நாம் நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம், என்ன செய்தாலும் அதற்கான பலன் நமக்கு வருகிறது என்பதுதான் நாம் அறிந்திருக்கிற உண்மையாகும். ஸோ சில நேரத்திலே நான் அடிக்கடி சொல்லுவது, இந்த புதுவாழ்வு வழிபாடுகள் வரும்போது சில பேர் மனம் திரும்புகிறார்கள். ஐயோ, நான் இப்படியெல்லாம் தவறு செய்து விட்டேன், இனி இப்படியெல்லாம் நான் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படின்ற மனம் திரும்பி விட்டு அதுக்கு பின்பு நல்லது செய்யாமல் அப்படியே இருப்பார்கள். ஸோ அதனால் என்ன நடக்கிறது? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஆனால் ஆசீர்வாதங்கள் நமக்கு வராது. என்றால் நாம் இன்னும் நன்மைகள் செய்யவில்லை, தீமைகள் செய்தோம், அதுக்கு மன்னிப்பு வேண்டி இருக்கின்றோம், ஆனால் நன்மைகள் செய்யாமல் இருக்கும் பொழுது அதற்கான பலன் நமக்கு கிடைக்காது. அதனாலே நாங்கள் நன்மைகள் செய்யவும் நாம் ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் நமக்கு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதாக இருக்கின்றது. The second word iniquity. இரண்டாவது வார்த்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அக்கிரமம் என்கிற அந்த வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறது. இப்போ இயேசு எங்கள் அக்கிரமத்தை எல்லாம் சுமந்து கொண்டார் என்று ஒரு இறை வார்த்தையை ஏசாயா மூலமாக இறைவன் சொல்லுவார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு நல்ல ஒரு பஜனை பாட்டு கூட இருக்கிறது. இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் அக்கிரமம் எல்லாம் சுமந்து கொண்டார் அப்படின்ற ஒரு பாடல் கூட இருக்குது. சரி, ஸோ the iniquity. So this word mean serious wrong doing or sin. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் அதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே செய்கின்ற ஒரு பிழை அல்லது பாவம் ஆகும். ஸோ அதுதான் இந்த
இனிக்விட்டி, அக்கிரமம். இயேசு நம்முடைய அக்கிரமம் எல்லாம் சுமந்து கொண்டார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதாவது நமக்கு இது செய்யக்கூடாது என்று தெரிந்தாலும் இல்லை, நான் கட்டாயமாக செய்தே ஆவேன் என்று நாம் செய்வது அக்கிரமம். அது பாவமும் கூட. சரியோ? இது பல குடும்பங்களில் சாதாரணமாக நடக்கிற ஒரு விடயம். நிறைய பேர் அதை கண்டுகொள்ளுகிறதே இல்லை. கோபிக்க கூடாதுன்று நமக்கு தெரியும், இல்லை நாம் கோபிப்போம். இப்படி சொல்லக்கூடாதுன்று நமக்கு தெரியும், இப்படி பேசக்கூடாதுன்று நமக்கு தெரியும். இருந்தாலும் இல்லை, நான் இப்படி சொன்னாதான் அது அவர்களுக்கு உரைக்கும் அல்லது அவர்களுக்கு தெரியும் என்று நாம் அக்கிரமம் செய்வோம். நாம் செய்கிற பிள்ளைகளுக்கு நமக்கு கட்டாயமாக வரும். யார் ஒருவர் பிழை செய்திருக்கலாம், அது அவர்களுடைய பிரச்சனை. அதுபோல நாமும் செய்திடக்கூடாது ஒருபோதும். சரியோ? இறை வார்த்தையில நமக்கு எவ்வளவு உண்மைகள் நமக்கு தெரிய வரும். தெரிந்த பின்பும் கூட நாங்கள் தவறு செய்ய நிற்போம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரமமாக மாறுகிறது அன்பானவர்களே. அதனாலதான் இறை வார்த்தை தெரியாமல் இருக்கிறது சில நேரத்தில் நல்லம். நான் போதிக்காமல் இருக்கிறது எனக்கு எவ்வளவோ நல்லம். நான் போதித்து கொண்டு நான் வாழாமல் போனால் நான் அக்கிரமத்தை என் மேல் கொண்டு வருகிறேன். அதனால போதிக்கிற ஊழியம் என்பது சாதாரண ஊழியம் அல்ல. ஒரு வைத்தியர் அவர் சிகரெட் குடித்து கொண்டு, அவர் தவறு செய்து கொண்டு, அவர் கண்டதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். நீர் சிகரெட் குடிக்க கூடாது, நீர் கொலஸ்ட்ரால் சாப்பாடு சாப்பிடக்கூடாது என்று ஒரு வைத்தியர் சொல்லலாம். சரியோ? ஏன்னா அவர் அதெல்லாம் சொல்லிட்டு அவர் வீட்டில் போய் வெளியால சிகரெட் குடித்து கொண்டு, கண்டதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு, கண்டதெல்லாம் செய்து கொண்டு இருக்கலாம். அந்த ஜாபுக்கு கட்டாயம் சேலரி கிடைக்கும். அதுபோல ஒரு லோயர், அவர் நீதிமன்றத்தில் எவ்வளவு மன்றாடி வாதாடி கொண்டிருக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ள அவர் பிரச்சனைக்குரிய யாரா இருக்கலாம், அவருக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனால் இந்த ஊழியத்துக்கு சம்பளம் கிடைக்காது, சாபம் வரும். சரியோ? இதுக்கு சம்பளம் கிடைக்காது. இது நாம் என்ன சொல்லுகிறோமோ அதன்படி வாழ அழைக்கப்படுகிறோம். அதனாலேதான் பவுல் சொல்வார், எல்லாரும் போதகராக விரும்பாதீர்கள். அதனால உங்களை பயமுறுத்துறதுக்காக இது சொல்லல. கடவுள் அந்த அழைப்பை தந்திருந்தால் அதுக்கு கீழ்ப்படிவது நமக்கு கிடைக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். ஆனால் நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். ஆகவே நாம் இது பிழை என்று தெரிந்தும் அதை செய்யும் பொழுது அது நமக்கு அக்கிரமமாக மாறி விடுகிறது. So iniquity is not just a mistake, it is a choosing to go against what is right. So இந்த அக்கிரமம் என்கிற வார்த்தையை பார்த்துக்கிட்டால் சும்மா தவறுதலாக நாம் செய்கிற ஒரு பிழை அல்ல, நான் செய்ய வேண்டும் என்று தெரிந்து செய்கின்ற ஒன்று. அது ஒரு கொலையா இருக்கலாம், ஒரு களவா இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்துக்கு இழைக்கிற ஒரு தீமையா இருக்கலாம், இன்னொருவருக்கு இழைக்கிற தீமையா இருக்கலாம் என்ற நாம் அதை தெரிந்து கொண்டு தான் செய்வோம். அதாவது பிளான் பண்ணி செய்வோம் அதை. அது அக்கிரமம். அந்த அக்கிரமம் நமக்கு சாபமாக வருகிறது. அல்லது நமக்கு மேலே உள்ளவர்கள் கூட அப்படி ஏதாவது செய்திருந்தால் அது நம்ம மேல் வந்து கொண்டே இருக்கும். நமக்கு தெரியாது அது ஏன் நடக்கிறது, நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே ஏதோ செய்திருப்பார்கள். அதனாலே நாம் அதை புரிந்து கொள்கிறோம். நம்பர் 3, provision. நெறிமுறையற்ற அல்லது நெறிகட்ட நடத்தை அப்படி என்று கூட நாம் சொல்லலாம். provision. This mean turning away from what is good or right. இதனுடைய அதாவது நெறிகட்ட நடத்தை அப்படி என்று சொல்லுவோம். சரியோ? இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சரியானதில் இருந்து நல்லதில் இருந்து நாங்கள் விலகி பிழையானதை தேடுவது, பிழையானதை செய்வதாகும். சரியோ? அதான் இந்த நெறிகட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லுகிறோம். சரியானது நமக்கு தெரியும், நல்லது எதென்று நமக்கு தெரியும், ஆனால் அதை செய்யாமல் நாம் பிழையானதை செய்வது. So each type of wrongdoing can lead to curses in our life. அதனாலே நாம் செய்கின்ற எல்லா தவறான விடயங்களும் நம்மை கொண்டு போய் ஒரு சாபத்துக்குள் விட்டு விடுகிறதாக இருக்கிறது. So let us look first sin. இப்போ நாம் so what will bring the curses in our life or from our family line. So இன்றைக்கு ஒன்று தான் பார்க்க போகிறோம், just one. ஏண்டா அதுக்கு தான் நேரமே இருக்குது, அதுக்கு மேலே நேரம் இல்லை. தெரியும்? அதாவது நமக்கு மேலே அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒரு தவறு, அது தவறில் ஒன்று, அது எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். So that is what? That is sexual perversion. அதாவது நெறி கெட்ட, நெறி தவறிய பாலியல் உறவு என்று கூட சொல்லலாம். சரியோ? This is very important. And நம்முடைய லைஃப்பில் பாலியல் என்பது இறைவன் நமக்கு தூய்மையாக கொடுக்கப்பட்ட ஒரு ஒன்று. அதை நாம் தவறாக பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு தீமையாக மாறி விடுகிறது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அதுதான் நாம் பார்க்க போகிறோம், செக்ஷுவல் பெர்வர்ஷன். அதாவது நெறி கெட்ட பாலியல் உறவு அல்லது தவறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சம் பீப்புள் பிலீவ்
சில மக்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால் some certain sexual sins, அதாவது வந்து சில பாலியல் தவறான பாலியல்கள் என்ன தவறுகளை கொண்டு வந்தால் நம்பர் 1 வந்து இட்ஸ் லைக் adultery, விபச்சாரம் செய்வது. சரியோ, நம்முடைய சந்ததியிலே அல்லது நம் வழியாக சாபத்தை கொண்டு வரும் விபச்சாரம் என்றால் அதாவது வந்து திருமணமான ஒருவர் இன்னொரு பெண்ணோடு உறவு வைத்துக் கொள்வது அல்லது திருமணமாவதற்கு முன்பு கூட பாலியல் உறவு வைத்துக் கொள்வது. அண்ட் ஆல்சோ fornication, அதாவது வந்து செக்ஸ் பிஃபோர் மேரேஜ், திருமணமாவதற்கு முன்பு பாலியலில் ஈடுபடுவது. ஸோ திஸ் நாட் காட்ஸ் பிளான். செக்ஸ் பிஃபோர் மேரேஜ், அதாவது திருமணமாவதற்கு முன்பு ஒருவர் பாலியலில் ஈடுபடுவது வந்து கடவுளுடைய திட்டம் அல்ல. பட் இந்த நாடுகளெல்லாம் அது பெருசாக வரவேற்கப்படுகிறது. லிவிங் டுகெதர், சரியோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ லிவிங் டுகெதர் பிரிங் காட்ஸ் பிளஸிங் என்றால் லிவிங் டுகெதராக இருக்கும் பொழுது அதில் செக்ஸில் ஈடுபடுவார்களாக இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா என்பது பெரிய கேள்விதான். சரியோ, அவர்கள் இன்னும் லீகலாக மேரி பண்ணல. செக்ஸ் வந்து அதாவது வந்து பாலியல் என்பது லீகலாக மேரி பண்ண ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் கடவுள் உருவாக்கினார். ஸோ அது தவறு இழைக்கும் பொழுது அது வந்து தொடர்ச்சியாக அந்த தவறு நடந்து கொண்டே வர ஆரம்பித்து விடும். அந்த தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்து விடுது. அண்ட் ஆல்சோ ஹோமோசெக்சுவலிட்டி, அதாவது ஓரின சேர்க்கை. சரியோ, அதாவது வந்து ஆணோடு உறவு வைத்துக் கொள்வது. அண்ட் ஆல்சோ லெஸ்பியனிசம், அதாவது பெண்ணோடு உறவு வைத்துக் கொள்வது. அண்ட் ரேப், அதாவது யாரையாவது நாங்கள் வற்புறுத்தி பாலியலில் ஈடுபட்டால் so can lead to problems in future generation. So இது போன்ற தவறான நெறி தவறிய பாலியல் உறவுகள் வந்து நம்முடைய தலைமுறைக்கு தீமைகளை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. நாம் யாரிடத்திலும் இதை மறைத்து கொள்ளலாம், யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது தீமையை நம்முடைய குடும்பத்துக்குள் கொண்டு வரும். அதை அப்போ நாம் வந்து அனுபவிக்கிறவர்களாக மாறிவிடுவோம். ஸோ அதனால we have to be careful with the sexual relationship. அதனால தான் அந்த பாலியல் உறவுகள் என்று வரும்பொழுது அதில் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக ஒன்றாக இருக்கும். ஸோ தே பிலீவ் that sexual sin can create, listen this, curse of lust. சரியோ, இந்த நெறிகட்ட பாலியல் உறவுகள் வந்து காமத்தின் சாபம் என்கின்ற ஒரு சாபத்தை குடும்பத்துக்குள் கொண்டு வருகிற ஒன்றாக இருக்கிறது. காமத்தின் சாபம் என்றால் என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து வாட் இஸ் த கர்ஸ் ஆஃப் லஸ்ட், காமத்தின் சாபம் என்றால் என்ன என்று பார்த்தோம்னா, திஸ் மீன் that future family members might face problems with sexual temptation. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதுக்கு பின்பு வருகிற தலைமுறைகள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பாலியல் சோதனையிலே ஒரு டெம்டேஷனிலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். சரியோ, அவர்களுக்கு வந்து எங்கேயாவது தவறான இடத்திலே அல்லது தவறான முறையிலே ஆக்களை பார்ப்பது, தவறான முறையிலே ஆக்களோடு பழகுவது, அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து அவர்களுக்குள்ளே வர ஆரம்பித்திடும். அது எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், நமக்கு மேலே அல்லது நாம் அதை செய்தால் நம் வழியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு மேலே உள்ளவர்கள் யாராவது அப்படி சேர்ந்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிற ஒன்றாக இருக்கும். சரியோ, அதனாலே பார்த்து கண்டால் ஒருவரோடு பழகும் பொழுது தவறான கண்ணோட்டத்தோடு பழகிறது அல்லது வந்து தவறுக்காக ஓடி திரிகிறது. அந்த ஒரு உணர்வு வந்து அவளால் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். அது பிழை என்று தெரியும், பட் அவளால் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். ஸோ அது எங்கிருந்து வருகிறது என்றால், that's called curses. அது வந்து சாபம் என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ sexual temptation is when someone feels a strong urge or desire to have sex even when it might not be a good or healthy choice. அதாவது வந்து இந்த காமத்தின் சாபம் என்று சொல்லுவது என்னவென்றால், நான் இப்படி செய்யக்கூடாது, நான் இப்பொழுது திருமணமாக இருக்கிறேன், அதனாலே நான் தவறான வேறு இடங்களுக்கு போகக்கூடாது, அல்லது நான் வந்து என்ன திருமணம் ஆகவில்லை அதனாலே கண்ட இடங்களுக்கும் போகக்கூடாது, அப்படி என்று நினைத்தால் கூட அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் அவர்கள் அதிலே போய் செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள். சரியோ, ஸோ அது வந்து
குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஒன்றாக இருக்கிறது என்றால் தூய்மையான ஒன்று, கடவுள் முன்னிலையில் அது தூய்மையாக இருக்க வேண்டிய ஒன்று. அதிலே தீமை வரும் பொழுது கடவுள் வந்து அங்கே செயலாற்றுகிறவராக இருக்கின்றார். ஓகே, அண்ட் இட் இஸ் a feeling that can lead someone to make bad decision. ஸோ அந்த உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்கும் பொழுது பார்த்துக்கிட்டால் அவர்கள் பல முறைகளிலே தவறான தீர்மானங்கள் எடுக்கிறவர்களாக மாற்றப்பட்டு விடுவார்கள். ஸோ அதனால தான் இப்போ பார்த்துக்கிட்டால் இப்போ இந்த நாடுகளில் வந்து நிறைய வாலிப பிள்ளைகள் வந்து டேட் பண்ணுகிறோம் என்ற பெயரிலே சம்டே கொஞ்ச காலம் ஒரு ஆக்களோடு டேட் பண்ணுகிறார்கள், அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்களோடு டேட் பண்ணுகிறார்கள், அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்களோடு டேட் பண்ணுகிறார்கள். இட் இஸ் அ குட் choices and கேட்டால் I don't think so it's a good choice. என்றால் you have to wait sometime. ஏண்டா அப்படிலாம் நாம் செய்யும் பொழுது அதுக்கு பின்பு அது அப்படியே நம்முடைய பரம்பரைக்குள்ளே வரப்போகிறது. அதுக்கு எங்களுடைய பிள்ளைகளும் அதுதான் அதுதான் இந்த நாடுகளில் நடந்தது. அது எங்களோட ஊர்களெல்லாம் அப்படி இருக்கவில்லை, பட் இப்போ எல்லாம் நடக்குது. பட் இந்த நாடுகள் அதிகமாக அப்படி நடப்பதற்கு என்ன காரணம்? இதுக்கு மேலே இருந்தவர்கள் அதை ஆரம்பித்து இருக்கிறார்கள். அது இப்பொழுது நாட்டு சட்டமாகவே வர அளவுக்கு வந்து விடுகிறது. ஏன்றால் நாட்டு தலைவர்கள் கூட அந்த சூழல்களில் இருக்கிறார்கள். அதனாலே அதை சட்டமாக மாற்றிவிட்டு அதை ஒரு லைஃபாக மாற்றி விடுகிறோம். இது எல்லாமே கேர்ஸ் அன்பானவர்கள், இது எல்லாமே சாபம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். So that is why some people choose to have sex before marriage with different partner or outside of marriage. ஸோ அதனால தான் சில பேர் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் திருமணத்துக்கு வெளியாலேயும் பாலுறவு வைத்திருக்க விரும்புகிறார்கள், அல்லது திருமணத்துக்கு முன்பு பாலுறவு வைத்துக் கொள்ள ஆசைப்படுகின்றார்கள். ஸோ திஸ் அன்ஹெல்தி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கேன் லீட் டு மெனி மென்டல், இமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூ. சரியோ, இந்த தவறான நெறிகட்ட பாலியல் உறவுகள் என்ன செய்கிறது என்றால் நம்முடைய உணர்வு அடிப்படையிலே, நம்முடைய உடல் அடிப்படையிலே, அதே நேரத்திலே நம்முடைய மென்டல், நம்முடைய சிந்தனை அடிப்படையிலே நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. சரியோ, சில பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இட்ஸ் ஓகே, ஒரு ஆளோட டேட் பண்ணோம், the relationship break, so we can have another one நினைக்கிறோம். ஆனால் அந்த உணர்வு இருக்கிறது அல்லவா, உள்ளே வந்த உணர்வு இருக்குது, அது மறையாது. வெளியிலே சொல்ல மாட்டார்களே தவிர the first one, the second one என்ற அந்த ஃபீலிங் வந்து வர ஆரம்பித்து விடுகிறது. ஸோ this all make trouble in our family relationship. இது எல்லாமே நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறதாக இருக்கின்றது. எங்கேயுமே எந்த குடும்பத்திலும் எங்களுடைய கலாச்சாரத்தில் வரும் பொழுது இன்னொரு தவறு என்ற உடனே அந்த குடும்பத்திலே பல பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விடுகிறது. ஸோ அதனாலே இந்த தீமைகள், இந்த துன்பங்கள், இந்த சாபங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று. ஓகே, then the last one, what are the solution for dealing with sexual temptation or breaking the free from past mistake? அப்படின்றால் கடந்த காலத்தில் நடந்த தவறுகள் அல்லது இந்த பாலியல் சோதனைகள், இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கான வழி என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது நம்பர் 1 வந்து ஆஸ்க் ஃபார் forgiveness. முதலாவது வந்து நாங்கள் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்பது. இது மிக முக்கியமான ஒன்று. நாம் யாராவது தவறு செய்திருந்தால் அது சில நேரத்தில் பலவீனத்து நிமித்தம் அல்லது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் we have to, ஆண்டவரே இந்த தவறுக்காக நான் இடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னித்தரலும் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. நம்பர் 2 வந்து சேஞ்ச் யுவர் வே. ரெண்டாவது பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய வழிகளை மாற்றி அமைக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. தவறு இழைக்கிற பாதையிலே நாம் திரும்பி போய் கொண்டிருக்கக்கூடாது. அந்த நண்பர்களிடத்திலிருந்து நாம் விலகி இருக்கத்தான் வேண்டும். அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ திஸ் மீன் ஃபீலிங் sorry for past action and deciding to make better choice moving forward. ஸோ இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் தவறான வழியில் இருந்து விலகி நிற்பதோடு சரியான வழியிலே நடப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. ஸோ சரியான வழியில் நடப்பதற்கான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வதுதான் நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். உதாரணமாக ஃப்ரைடேஸ் என்றால் நாங்கள் முந்தியனா ஃப்ரைடேஸ்னா பார்ட்டி டேஸ் பிஃபோர் வி ஸ்டார்ட் த மீட்டிங். அப்போ ஃப்ரைடே என்றால் லைக் அப்படி. ஓகே, ஸோ அந்த ஃப்ரைடேயை நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணி அதை எப்படி நமக்கு பிளஸ்ஸிங்காக மாற்றலாம். ஸோ தென் வி ஸ்டார்ட் அ ப்ரேயர். அப்போ அதே மாதிரி அப்போ நாங்கள் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கோம், அதை நிறுத்துகிறோம். ஓகே, அதுக்கு பதிலாக என்ன செய்யறது? அதுக்கு பதிலாக அதே சூழலில் நாங்கள் நல்லது செய்ய ஆரம்பிக்கிறது. அப்படி விட்டுறக்கூடாது. அப்படி விட்டோம்னா திருப்பி அந்த தீமை வந்துடும். அதுக்கு பதிலாக நன்மை செய்ய ஆரம்பித்துருவோம். அப்படி ஆரம்பித்தால் அந்த தீமையிலிருந்து நாம் விலக்கப்பட்டு விடுகிறோம். நம்பர் 3 வந்து கெட் ஹெல்ப். Do we have this?
நம்பர் மூன்றாவது பார்த்தீங்கன்றால் உதவியை பெற்றுக்கொள்ளுதல். ஸோ talking to the spiritual counselor or prayer can help you understand why you struggle with temptation and how to heal from it. ஒரு நல்ல ஆன்மீக தலைவர்களோடு அல்லது நல்ல ஆன்மீக வழிகாட்டிகளோடு கதைப்பது அல்லது அவருடைய சுப உதவிகளை பெற்றுக்கொள்வது ஸோ இது போன்ற டெம்டேஷன், இது போன்ற சோதனைகளில் இருந்து நாம் தப்பித்து கொள்வதற்கு, அதிலிருந்து நாம் அந்த ஜெப உதவியினால் குணமாக்கப்படுவதற்கு அது நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. அண்ட் ஆல்சோ செட் பவுண்டரிஸ், எல்லைகளை அமைத்து கொள்ளுதல். So make clear rules for yourself about what is okay and what is not in relationships. ஸோ அதனாலே எது எல்லாம் தவறு, இந்த சூழ்நிலைகள் பிழை, அதனால் இது இப்படி நான் வாழக்கூடாது, இப்படி போகக்கூடாது என்றதை நாங்களாகவே செய்து அந்த தடையை போட்டுக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று. சரியோ? ஸோ இப்போ இப்படி பார்க்கும் பொழுது சில நேரத்திலே எங்கள் வழியாக தொடரலாம் அல்லது மேலிருந்து கூட தொடரலாம். அப்படியே மேலிருந்து வந்ததுனாலே எங்களுக்குள்ளே அந்த ஒரு தீமை வந்திருக்குமாக இருந்தால் இப்போ நாம் தான் இதற்கான சில சூழ்நிலைகளை இப்பொழுது அமைத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நாம் இதை அமைத்து விட்டோம் என்றால், இதிலிருந்து நாம் தப்பித்து விட்டோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளும் அதிலிருந்து தப்பித்து விடுவார்கள். இல்லை என்றால் அது அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம். ஸோ அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இது போன்ற சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஓகே. So make clear rules for yourself and also this help avoid temptation. இப்படியான சில சூழல் அமைப்பதனால் நாம் சோதனைகளிலிருந்து வெற்றி அடைகிறோம். And also the last one is the important one, teach the next generation. அடுத்த தலைமுறைக்கு அதை பற்றி நாம் கற்றுக் கொடுப்பது. I'm happy, we have two youngers. இப்போ இப்படியான இடங்களுக்கு போகாமல் போனால் இது போன்ற சில விடயங்கள் அவர்களுக்கு தெரியாது. ஸோ தெரியாமல் இருக்கும் பொழுது தெரியாமலேயே நாம் நிறைய தவறுகளை, அக்கிரமங்களை செய்து கொண்டிருப்போம். அது அப்படியே கண்டினியூ பண்ணி அது வந்து கொண்டே இருக்கும். அதை சரியென்று நாம் எடுப்போம். அப்படி எடுக்கும் பொழுது குடும்பங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்துடும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள இந்த நாட்டில் என்ன பிரச்சனை? பணம் இஸ் நாட் அ ப்ராப்ளம், ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அ ப்ராப்ளம், வெஹிக்கிள் இஸ் நாட் அ ப்ராப்ளம், cloth is not a problem. The problem is family relationship. எங்கட ஊரில் நத்திங் ப்ராப்ளம் வித் ரிலேஷன்ஷிப். வேறு விஷயங்கள், பணம், அதுகள் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இந்த நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் நிறைய பிள்ளைகள் ஏன் திருமணம் செய்ய பயப்படுகிறார்கள், திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். திஸ் இஸ் த ப்ராப்ளம். நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை அது. ஏன்னா ஒருத்தரையும் நம்ப இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ கர்ஸ். இது ஒரு சாபம். இது மேலிருந்து தொடர்ந்து வருகிற ஒரு சாபம். ஸோ அதனாலே இளம் பிள்ளைகளுக்கு நாங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட இது போன்ற சில விடயங்களை நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் சில கேள்வி கேட்கத்தான் போகிறார்கள். அதற்கான சில பதில்களை நாம் சொல்லிக் கொடுத்து அதற்காக நாம் செபிக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறவர்களாக நாங்கள் மாற்றப்படுவோம். அவ்வாறு வரும் பொழுது they will bless in their future. அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தில் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதை நம்மால் காண முடியும். இல்லை என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், no, nothing wrong அம்மா, nothing wrong அப்பா with living together or go to dating with other and have sex with other, it's nothing wrong அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அதை மீறி ஒன்றும் செய்ய இல்லாமல் இருக்கும். அப்போ நாங்கள் ஓகே let it go அப்படின்னு நாங்கள் விடுவோமாக இருந்தால் then they are going to suffer in their future. அந்த சஃபரிங்கை நாங்கள் அதுக்கு பிறகு நாம் பார்ப்போம். So 1 Corinthians chapter 6 verse 18 to 20. ஒன்று கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18 20 வரை உள்ள இறை வார்த்தைகள். Flee from sexual immorality. All other sins a person commit are outside the body, but whoever sins sexually sin against their own body. Do you not know that your bodies are temple of the Holy Spirit, who is in you, whom you have received from God? You are not your own. You were bought at a price. Therefore honor God with your bodies. சரியோ? 1 கொரிந்தியர் 6:18 20 வரை உள்ள இறை வார்த்தையை பாருங்கள். எனவே பரத்தன்மையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது,
ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர், அதாவது விபச்சாரத்தில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். சரியா? சிலுவையிலே மரித்து இயேசு எங்களை மீட்டு கொண்டாராம். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி முடிக்கவில்லை. பாருங்கள் என்ன சொல்லி முடிக்கப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. பெருமை சேருங்கள் என்ன அர்த்தம்? நாங்கள் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும். இப்போ இந்த உடலாலே நாம் ஒன்றும் செய்யாமல் இருக்கக்கூடாது. நாம் செய்யாமல் இருந்தோம் என்றால் நமக்கு ஆசீர்வாதம் வராது. நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் ஏற்கனவே இந்த சில ஊழியக்கார மீட்டிங்கில் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் இலங்கையில் இருக்கும் பொழுது, நான் வாலிபனாக இருந்த பொழுது, படித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே போராட்ட காலம் இருந்ததுனாலே நான் போராட்டத்துக்காக சில காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறேன். சில வீடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். பணம் கேட்பதற்காக எல்லாம் போயிருக்கிறேன். ஆனால் இந்த புதுவாழ்வில் இறைவார்த்தை அறிந்த உடனே நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் எந்த வீடுகளுக்கெல்லாம் போய் நாட்டு விடுதலைக்காக, மண் விடுதலைக்காக பணம் தாருங்கள் என்று கேட்டேனோ அந்த வீடுகளுக்கெல்லாம் இறைவார்த்தையோடு சென்று அவர்களுக்காக நான் செபிக்க போகிறேன் என்று முடிவெடுத்து நான் சென்றேன். நான் அந்த வீடுகள் எல்லாவற்றுக்கும் சென்றேன். ஆனால் அவர்கள் ஒரு தரமே என்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அவர்களுடைய எல்லா வீட்டுக்கும் போய் நான் செபித்தேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். ஸோ ஐ திங்க் அது இன்றைக்கு எனக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய, ஒரு இறைபணி செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கலாம். சரி, அதை நான் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த நன்மை எனக்கு வந்திருக்காது. நான் மனம் திரும்பி இருக்கலாம். ஆனால் அதுக்காக கடவுளை பெருமைப்படுத்தாமல் நான் அப்படியே இருந்திருப்பேனாக இருந்தால் எனக்கு எந்த ஆசீர்வாதமும் வராது. அதனாலே தூய பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எங்களுடைய உடல் எங்களுக்கு சொந்தமானதல்ல. எங்களுடைய உடல் தூய ஆவியினால் தங்குகிற ஆலயம். கடவுள் எங்களுடைய உடலை ஒரு தூய ஆவியினுடைய ஆலயமாக பார்க்கிறாராம். அதனாலே இந்த உடல் நாம் தீமை செய்யும் பொழுது இன்னொரு இறைவார்த்தை உள்ளது. நீங்கள் உங்கள் உடலை கெடுத்தால் கடவுள் உங்களை கெடுப்பார் அப்படி என்று. அதனாலே தான் இந்த இறைவார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான பாடம் என்னென்றால், நாங்கள் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். இப்போ இந்த இறைவார்த்தை இன்றைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியும்? பெரியாக்கள் எங்களுக்கே தெரியாது. அப்போ எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் போனால் எப்படி அவர்கள் பிளஸிங்குள்ளே வர முடியும்? அதனால பெற்றோருடைய முதல் சுகம் என்னவா இருக்கணும்? கடவுளே, எங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடும், நல்ல எதிர்காலத்தை கொடும், நல்ல ஆசீர்வாதத்தை கொடும். நீங்க எவ்வளவு ப்ரே பண்ணாலும் அது வராது. ஏன் வராது? உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய சத்தியம் முதலாவது தெரிய வேண்டும். ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரே பண்ண, ஆண்டவரே தூய ஆவியின் பிரசன்னத்தை எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஊற்றும். எங்கள் குடும்பம் எல்லாம் ஆண்டவராக இயேசுவை அறியும்படி நீர் மாற்றும். இறைவார்த்தை அறிகிற அறிவுக்குள்ளே எங்கள் குடும்பத்தை நீர் கொண்டு வரும் ஆண்டவரே. அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், உபவாசம் பண்ண வேண்டும், நம்மை வருத்த வேண்டும். அதுக்காக அவமானங்களை, துன்பங்களை, வேதனைகளை நாம் சந்திக்க வேண்டும். அதுக்காக நீண்ட நேரம் நாம் வீட்டிலே ஜெபிக்க வேண்டும். இது ஒன்றுமே செய்யாமல் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணால் சொன்னேன், சாத்தான் கூட உலகத்தின் நன்மைகளை கொண்டு வந்து தந்து இன்னும் அதிகமாக நம்மை கடவுளிடம் இருந்து பிரித்து விடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிவிடும். So God is calling us to honor him with our bodies. கடவுள் எங்களுடைய உடல் மூலமாக இறைவனை மாட்சிப்படுத்த அழைக்கின்றார். So let's commit our bodies to serve God in holiness. அதனால் எங்களுடைய உடலை, ஆண்டவரே நாங்கள் தூய்மையான உடலோடு உம்மை ஆராதிக்கும்படி எங்களை ஆசீர்வதியும், வழிநடத்தும் என்று எங்களை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். We should ask for forgiveness if we fall into sexual sin. Again, அதாவது நாங்கள் எங்கேயாவது தவறான பாலியல் செயலில் ஈடுபட்டால் நான் கட்டாயமாக அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவரே, இது என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய தலைமுறைக்கு போகாதபடி நீங்களே காத்துக்கொள்ளும், என்னை விடுதலையாக்கும், என்னுடைய தலைமுறைக்குள் இது வராதபடி என்னை மன்னித்து என்னை ஆசீர்வதியும் என்று நாங்கள் உண்மையாகவே ஒரு ஒன் திங். என்ன செக்ஷுவல் சின், இது ஒரு ஒன் திங். இதை விட மற்றதெல்லாம் இருக்குது, அது நாங்கள் பிறகு பார்க்க போகிறோம். சரியோ? The next we are going to see financial provision. அது அடுத்த முறை நாங்கள் பார்ப்போம். அடுத்த முறை நான் என்ன பார்க்க போகும் என்றால், அதாவது நிதி அல்லது பொருளாதார நெறி தவறிய நிலைகள், அதை நாம் தவறான முறையிலே அதை சம்பாதிக்கும் பொழுது, தவறான முறையிலே அதை பயன்படுத்தும் பொழுது அதனால் நமக்கு என்ன தீமைகள், அதனால் என்ன மாதிரி பவர்ட்டி வருது, கஷ்டம் வருது, அதை பற்றி நாங்கள் அடுத்த முறை பார்க்கலாம். So we will continue this next time.
May God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். என்னை தேடியே இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடியே இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடியே இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானேன், மகனானே நான் மகளானேன். அப்பா பிதாவே என்றழைக்கும், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார், உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடியே இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடியே இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட, வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார், பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடியே இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடியே இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடியே இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் உங்களை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்கும் பொழுது, கடவுளுடைய வல்லமைக்காக நான் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து ஆண்டவரிடத்திலே அந்த விடுதலையை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய கடமை. ஜெபம் பண்ணும் பொழுது ஏழுமானவர்கள் கரங்களை விரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் கடவுளுக்கு முன்பாக நிற்கின்றோம், அவருடைய பிரசன்னத்திலே வந்து நிற்கின்றோம். அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்முடைய எவ்வாறு நாம் நிற்கின்றோம் என்பது நம்முடைய உள்ளத்திலும் இருக்கிறது, நம்முடைய உடலிலும் இருக்கின்றது. சத்ருவினால் நம்முடைய உள்ளத்தை பார்க்க முடியாது, ஆனால் நம்முடைய வெளி தோட்டத்தை அவனால் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கும் பொழுது சத்துரு பயப்படக்கூடிய விதமாக நீங்கள் கரங்களை விரித்து கடவுளுக்கேற்ற நிலையில நிற்க வேண்டியது அது உங்களுடைய கடமை. அதே நேரத்திலே உள்ளத்தை இறைவன் பார்க்கின்றார்.
உங்கள் உள்ளத்தை சத்துருவினால் பார்க்க முடியாது, எந்த மனிதர்களாலும் பார்க்க முடியாது, கடவுள் பார்ப்பார். இது விடுதலையின் நேரம். இந்த ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல, உங்களை முழுவதுமாய் விடுதலையாக்கி ஆசீர்வாதத்துக்குள் அழைத்து கொண்டு போகிற ஒரு ஜெபமாகும். கட்டவிழ்த்து விடுதலையாக்குகிற இந்த ஜெபத்திலே நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை நேரம் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு குணமாக்கும் நேரமாக மட்டுமல்ல, எங்களை ஆசீர்வாதத்துக்குள் அழைத்து செல்லுகிற ஒரு நேரமாக நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி கூறுகிறோம். அன்றைக்கு தூய பவுல் பேதுரு உம்முடைய நற்செய்தியை அறிவித்த பொழுது அதை கேட்ட மக்கள் விடுதலை பெற்றார்கள். தூய பவுலுடைய போதனையை கேட்ட பொழுது செய்வினை சூனியங்கள் செய்கிறவர்கள் கூட அதிலிருந்து மனமாற்றம் அடைந்து அதை எரித்து எறிந்தார்கள். அந்த மந்திரங்கள் எல்லாவற்றையும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல் இந்த நேரத்திலும், இந்த ஜெப நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய வல்லமை, உம்முடைய விடுதலை இறங்கி வரட்டும். அன்றைக்கு நீர் ஆரோனை தெரிந்தெடுத்து அபிஷேகித்தீர். ஆரோன் வழியாக இஸ்ராயேல் மக்கள் நீர் ஆசீர்வதித்தீர் என்று பார்க்கிறோம். ஆரோன் ஆசீர்வாத வார்த்தைகளை கூறிய பொழுது இஸ்ராயேல் மக்கள் ஆமேன் என்று அதை ஆமோதித்த பொழுது, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம், விடுதலை இஸ்ராயேல் மக்கள் மேல் வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல் இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேல் இந்த நாளிலே ஜெபிக்கும் பொழுது உம்முடைய விடுதலை, உம்முடைய ஆசீர்வாதம் அது தங்குவதாக. அன்பின் ஆண்டவர், இந்த நாளிலே நாங்கள் கேட்டது போல சாபங்கள் தலைமுறை தலைமுறையாக தொடரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதுபோல ஆசீர்வாதங்கள் தலைமுறை தலைமுறையாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதனாலே முதல் கண் ஆண்டவரே, எங்களுக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் யாரெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, சரியான முறையில் வாழ்ந்தார்களோ, தூய்மையான முறையில் வாழ்ந்தார்களோ, நல்ல குடும்ப உறவு வைத்திருந்தார்களோ, அவர்களுக்காகெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் முன்னோர் வழியாக வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களிடத்திலிருந்து வந்த நல்ல பழக்கங்கள், விசுவாசங்கள் எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அதே நேரத்தில் இந்த நேரத்திலே உம்முடைய திருமணங்களை அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம். எங்களுக்கு முன்னே இருந்தவர்கள் எங்களுக்கு தெரியாத நிலையிலே யார் யாரெல்லாம் சாபத்தை கொண்டு வரக்கூடிய பாவத்தை செய்தார்களோ, அந்த பாவங்கள் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வராதபடி இந்த நேரத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அந்த பாவத்தின் வேர்கள் இயேசுவின் நாமத்திலே அற்று போவதாக. அந்த பழக்கங்கள் நமக்குள் வராதபடி இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகின்றோம். அந்த சாபத்தின் பலவீனங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் இப்பொழுது எங்களிடத்திலிருந்து கழுவப்படுவதாக, எங்கள் உடலில் இருந்து கழுவப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தை இங்கு வந்திருக்கிற எல்லோர் மேலும் தெளித்து நான் மன்றாடுகிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் இப்பொழுது இவர்களுக்கு விடுதலை கிடைப்பதாக. சகல விதமான சாபக்கட்டுகள் இருந்தும் விடுதலை கிடைப்பதாக. எல்லா விதமான தவறான பாலியல் உணர்வுகள் இருந்தும் விடுதலை கிடைப்பதாக. பாலியல் சாபங்கள் இருந்து விடுதலை கிடைப்பதாக. ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே சந்தேகங்களை, பிரச்சனைகளை, பொய்களை, களவுகளை, தவறான உறவுகளை கொண்டு வருகிற எல்லா விதமான பாலியல் சாபங்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நம்மிலிருந்தும் நம்முடைய தலைமுறையிலிருந்தும் இல்லாமல் போகும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அவைகள் இப்பொழுது முற்று முழுவதுமாக நீங்கி போவதாக. கணவன் மனைவி உறவிலே உண்மையில்லாத நிலைகள், கணவன் மனைவி உறவிலே தவறான நிலைகள், கணவன் மனைவி உறவிலே வற்புறுத்துகிற நிலைகள், கணவன் மனைவி உறவிலே தவறான சிந்தனையோடு செயல்படுகிற விடயங்கள், சுயநலத்தோடு செயல்படுகிற விடயங்கள், அத்தனை சாபங்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது இல்லாமல் போவதாக. எந்தெந்த குடும்பங்களிலே பாலியலினால் சண்டைகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் பிரிவினைகளும் வந்திருக்கிறதோ, அந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மேலும் அது தங்குவதாக. ஆண்டவரே, நீர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற கடவுள் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். இவர்கள் வழியாக இவருடைய பிள்ளைகளுக்கு செல்லட்டும். இவர்கள் வழியாக இவருடைய தலைமுறைக்கு செல்லட்டும்.
ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவு, உம்மேல் உள்ள நம்பிக்கை என்கிற அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நேரத்திலே இவர்களுக்கும் இவர்கள் வழியாக பிள்ளைகளுக்கும் கடத்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இவர்களுக்கு எதிராக இருக்கிற தீமைகள் அகன்று போகும்படி நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் இவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா விதமான இருளின் வல்லமைகளும் நீங்கி போகும்படி நான் கட்டளையிடுகிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த பாவத்தின் சாபத்தினால் அல்லது பாலியல் சாபத்தினால் தவறான உணர்வுகளால் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ, அந்த தவறான உணர்வுகள் இருந்து இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது விடுதலை கிடைப்பதாக. அவைகள் இவருடைய பிள்ளைகளுக்குள் போகாதபடி இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாலியல் சாபத்தினால் எந்தெந்த குடும்பங்களுக்குள்ளே தவறான வாக்குவாதங்கள், சண்டைகள் வந்து கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்திலே அவைகள் நீங்கி போகும்படி நான் மன்றாடுகிறேன். அது இவருடைய பிள்ளைகளுக்கு தொடராதபடி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவருடைய கரம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வதாக. இயேசுவின் இரத்தம் இந்த நேரத்தில் எங்கள் உடலை முழுவதுமாய் கழுவுவதாக. எங்கள் உடலுக்கு இருக்கிற தீமைகள் இப்பொழுது வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. நீர் தந்த இந்த உடல் இப்பொழுது பரிசுத்தமாய் மாற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக மாற்றப்படுவதாக. சத்துருவுக்கு அதுக்கு இடமில்லாமல் போவதாக. பரிசுத்த ஆவியானவர் அந்த உடலை ஆட்கொள்ளுவாராக. எங்கள் மன்றாட்டை நீர் கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் எல்லாவற்றையும் நன்மையானதாக ஏற்றதாக செய்கிற கடவுளாக இருக்கின்றீர். இதோ இந்த ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் வாழுகிற இந்த நாட்டிலே எவ்வளவு தலைமுறை நெறிகட்ட பாவங்கள் இருந்தாலும் சரி, அவைகள் ஒன்றும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள் வராதபடி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தூய்மையாக, பரிசுத்தமாக, மகிழ்ச்சியாய் வாழுகிற ஆசீர்வாதத்தை இப்பொழுது எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் பிள்ளைகள் மேல் அது தங்குவதாக. அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய தலைமுறை, அன்றைக்கு லோத் தன்னுடைய நாட்டிலே எவ்வாறு தூய்மையாக இருந்தாரோ, அவருடைய பெண் பிள்ளைகள் எவ்வாறு அதாவது தூய்மையான கற்புள்ளவர்களாக இருந்தார்களோ, அதுபோல எங்களுடைய பிள்ளைகளும் தலைமுறைகளும் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உம்முடைய நாமத்துக்கு முன்பாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விதமாக, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்படி எங்கள் பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கி வருவதாக. எங்கள் பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கி வருவதாக. தூய ஆவியின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வருவதாக. எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை அந்தந்த காலத்திலே வந்து கிடைக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர், எங்கள் பிள்ளைகள் உறுதியான விசுவாசத்திலே வளரக்கூடிய துணையை நீர் கொண்டு வருவீராக. எங்கள் பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடிய துணையை நீர் கொண்டு வருவீராக. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளாக இணைந்து உம்முடைய நாமத்திலே நம்பிக்கை வைத்து வாழுகின்ற துணையை நீர் கொண்டு வருவீராக. ஆண்டவரை கனப்படுத்துகிற துணையை நீர் கொண்டு வருவீராக. ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றாலும் கனப்படுத்துகிற துணையை நீர் கொண்டு வருவீராக. ஆண்டவர், எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. எல்லாரும் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த நேரத்தில். நன்றி ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி. எங்களை இப்பொழுது நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம்.
இந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்துவோம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் விட்டு சென்று சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.